ஒரே டைட்டில் எத்தனை தடவை தான் எடுப்பீங்களோ? சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கு பராசக்தின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இதன் படப்பிடிப்பும் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் இந்த டைட்டிலை வைக்கிறதுக்கு சிவாஜி ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் ஏவிஎம் நிறுவனத்திடமிருந்து முறைப்படி உரிமம் பெற்ற ஆதாரங்களை வெளியிட்டுட்டாங்க சுதா கொங்கரா. இந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இதே போல் 40 வருஷத்துக்கு முன்னாலேயும் ஒரு பிரச்சனை உருவாச்சு. 1985ஆம் ஆண்டு பராசக்தி என்ற பெயரில் ஒரு படம் தயாரானது. ஜெகநாதன் இயக்கம். யார் யார் தெரியுமா நடிச்சிருந்தாங்க? சிவகுமார், நளினி, ஜெய்சங்கர், கவுண்டமணி, செந்தாமரை, இன்னும் பலர். ஸ்ரீதேவி பகவதி ஃபிலிம்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்தது. 1952 சிவாஜி நடித்த பராசக்தியின் கதைக்கும் இந்த படத்தின் கதைக்கும் சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் பராசக்திங்கிற டைட்டிலை வைக்க கடும் எதிர்ப்பு 1985 ஏற்பட்டுச்சு. அதனால் படத்தின் தலைப்பை மீண்டும் பராசக்தின்னு மாற்றி சிவகுமார், நளினி எல்லாம் நடித்தாங்க. படமும் வெளியாச்சு. ஓரளவுக்கு தாங்க காப்பி அடிக்கலாம். இப்படியா திரும்ப திரும்ப காப்பி அடிக்கிறது? கதை களத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேர் வைக்க வேண்டியதானே? ரசிகர்களை கவர்ற மாதிரி காப்பி அடித்தே பழக்கப்பட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது?